காஞ்சிபுரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சாதாரண சம்பத் முதலியார் என்கின்ற 72 வயது முதியவர் 72 வயது முதியவர் இடத்திலே ஒரு பெப்சி 7 அப் குப்பியை கொண்டு வந்து குளிர்பான அந்த குப்பியை கொண்டு வந்து இடத்திலே கொடுத்தார். அவர் கொடுத்து விட்டு சொன்னார், ஐயா பாருங்கள் ஐயா, இந்த பெப்சி நிறுவனம் அமெரிக்க நாட்டினுடைய பன்னாட்டு நிறுவனம் இந்த தேசத்தில் மட்டும் விளம்பரத்திற்காக 100 கோடிக்கு மேலாக தொகையை செலவழிக்கிறார்கள். பாருங்க இந்த குப்பியில் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய குளிர்பானத்தில் ஒரு அழுக்கு படலம் இருக்கிறது பாருங்கள். உள்ளே பார்த்தால் நேர்கோட்ட மேலும் கீழுமாக ஒரு அழுக்கு படலம் இருக்கிறது. பெப்சி அமெரிக்க நாட்டினுடைய ஒரு நிறுவனம், பன்னாட்டு நிறுவனம், விளம்பரத்திற்காக 100 கோடிக்கு மேலாக செலவழிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய தயாரிப்பை பாருங்கள் ஐயா. அமெரிக்காவில் இது சாத்தியம் உண்டா ஐயா? பாருங்க ஐயா, இந்த 72 முதியவர் அரச்சினத்தோடு அவரிடத்திலே கேட்கிறார். எப்படியாவது நீதிமன்றத்திற்கு அனுப்பி இதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்பி அந்த நீதிமன்றம் ஒரு 2000 ரூபாய் அபராதம் பெப்சிக்கு எதிராக போட்டு விட்டாலே பெரிய சாதனை. நான் பார்த்தேன் பெப்சி அமெரிக்க நாட்டினுடைய நிறுவனம், பன்னாட்டு நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனம், உலகெங்கும் அது வியாபித்திருக்கிறது, உலகெங்கும் காடூண்டி இருக்கிறது. பெப்சி வந்ததற்கு பிறகு என் தேசத்திலே இருக்கக்கூடிய பல இந்த நாட்டு குளிர்பானங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. காளீஸ்வரி, காளிமார்க், வின்சென்ட், நடராஜா என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய தந்தைகள் நாம் சிறுபிள்ளையாக இருந்த போது நாமெல்லாம் குடித்தோமே, இந்த மண்ணின் மனத்தை நுகர்ந்தோமே, அவையெல்லாம் மாறி போய்விட்டது. இருந்த இடம் தெரியவில்லை. இவர்களுடைய விளம்பர உத்திகளுக்கு முன்பாக இவர்களால் நிற்கவே முடியவில்லை. நான் பார்த்தேன் அமெரிக்க நாட்டு நிறுவனம் இத்தகைய தரம் குறைந்து எங்காவது அமெரிக்காவில் இதை விற்பனை செய்துவிட முடியுமா? மேலை நாடுகளில் விற்பனை செய்துவிட முடியுமா? எனவே பார்த்து உடனடியாக நான் அரசு நிறுவனத்துக்கு ஆய்வகத்துக்கு நான் அனுப்பினேன். அன்றைக்கே பேருந்து நிலையத்தில், காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் தணிக்கை செய்து 3 குப்பிகளை எடுத்து அதிலே ஒரு குப்பி, அதிலே பார்த்தால் சோற்று பருக்கை என்று சொல்லுவோம் அல்லவா, வெந்த சோறு, அது 2 இருக்கிறது. வெந்த சோறு எப்படி அமெரிக்க நாட்டினுடைய நிறுவன குளிர்பானத்துக்குள்ள போகும்? இங்கே தயாரிக்கப்படுகிறது. வெந்த சோறு இருக்கிறது. உடனடியாக அவர்களுடைய முகவர், அவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தரைஸ்டு ஏஜென்ட், ஆத்தரைஸ்டு டீலர், அவருடைய முகவருடைய அந்த கிடங்குக்கு போனால் அங்கே 2 குப்பிகள், அங்கே 2 குப்பிகள், அந்த 7 அப் குப்பிகளிலே 2லும் வெள்ளை உருண்டை இருக்கிறது. இவை எல்லாவற்றையுமே கைப்பற்றி நான் அரசினுடைய ஆய்வகத்துக்கு அனுப்பினேன். 1 வார காலத்தில் அரசினுடைய ஆய்வகத்திலிருந்து எனக்கு அறிக்கை வந்தது, சான்று வந்தது. இதிலே அந்த பெப்சி அந்த குளிர்பானத்தில் this is not fit for human consumption என்று எனக்கு சான்று வந்தது. It's not fit for human consumption. It's apparently hazardous. அப்படியாக நான் சான்றிதழை பெற்றி, சான்றிதழ் வந்தவுடன் பார்த்தேன், என்னுடைய விசாரணையை தொடங்கி இந்த பக்கம் சாதாரண சம்பத் முதலியார், ஒரு ஏழை முதியவர், ஆனால் அரட்சினம் அதிகமாக இருக்கிறது, கோபம், அநியாயங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு எதிரான கோபத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதியவர் இந்த பக்கம் தமிழிலே வாதாடுகிறார். ஐயா இது அக்கிரமம் ஐயா, பாருங்கள் ஐயா, இவ்வளவு விளம்பரத்துக்காக செய்கிறார்கள், தரம் குறைவானதை இவர்கள் நம்முடைய தேசத்திலே நம்முடைய மக்களுக்கு நம்முடைய சட்டங்களை மீறி விற்பனை செய்கிறார்கள். அமெரிக்காவில் இது சாத்தியமா? மேலை நாட்டில் இது சாத்தியமா என்று கேட்கிறார். ஆனால் அவருக்கு எதிராக அங்கே வந்து வாதிட வந்திருப்பவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள், மிகச்சிறந்த ஆங்கிலத்திலே அவர்கள் வாதிடுகிறார்கள். சட்ட நுணுக்கங்களை எல்லாம் சொல்கிறார்கள். சொல்லி இருதரப்பு வாதத்தையும் கேட்டேன். இறுதியாக சொன்னார்கள், ஐயா இது எங்கள் பெப்சி நிறுவன தயாரிப்பு அல்ல, நாங்கள் பெப்சியை போல போலியாக தயாரித்து இருக்கக்கூடிய அந்த பானங்களை எல்லாம், குப்பிகளை எல்லாம் கைப்பற்றி நாங்கள் எங்களுடைய கிடங்கிலே வைத்திருந்தோம், அங்கே வந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் இது எங்கள் நிறுவன தயாரிப்பு என்று வழக்கமாக வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்யான அந்த வாத உத்திகளை எல்லாம் வைத்தார். நான் கேட்டேன், இது மிகப்பெரிய ஒரு நிறுவனம் என்று மிகப்பெரிய ஒரு நிறுவனம், இந்த மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தயாரிப்பு போலி தயாரிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அதை பற்றி காவல்துறையிலே நீங்கள் என்றைக்காவது புகார் கொடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார். அப்படியானால் எந்த காவல் நிலையத்திலாவது நீங்கள், நான் உடனடியாக காவல் கண்காணிப்பாளருக்கு நான் எழுத்து மூலமாக கடிதம் எழுதி, எங்காவது உங்கள் காவல் நிலையத்தில் இவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்களா, பெப்சி அவர்களைப் போல போலி தயாரிப்பு எங்காவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று புகார் கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்டேன். இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் வழக்கறிஞர்கள் பொய்யான வாதத்தை வைக்கிறார்கள் என்று கண்டு நான் ஒரு வாரம் கழித்து
ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் நள்ளிரவு முழுவதும் நான் 13 பக்கம் ஆங்கிலத்திலே ஒரு உத்தரவை பிறப்பித்தேன். உத்தரவை பிறப்பித்த ஆங்கிலத்தில் யாருக்கும் தெரியாது, எனக்கும் என்னுடைய உதவியாளருக்கும். நான் சொல்ல சொல்ல அவர் தட்டச்சு செய்து அந்த 13 பக்க உத்தரவு ஆங்கில உத்தரவை போட்டு வச்சுட்டேன். அப்ப இந்த தமிழ்நாட்டிலே அன்றைக்கு பெப்சியினுடைய குளிர்பான நிறுவனங்கள் 2 உற்பத்தி நிறுவனங்கள், ஒன்று மதுரையிலே பறவைக்கு அருகே இருக்கக்கூடிய, இன்னொன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய மாமண்டூருக்கு அங்கே இருக்கிறது 2 நிறுவனங்கள். மாமண்டூர் நிறுவனத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நான் எனக்கு பொறுப்பு. இந்த உத்தரவை போட்டு நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கூட சொல்லவில்லை, எந்த அதிகாரிக்கும் சொல்லவில்லை. நான் என்ன செய்தேன், வட்டாட்சியர் செங்கல்பட்டை அழைத்து நீங்கள் ஒரு 8 பூட்டு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டேன். 8 பூட்டா ஐயா? எதுக்குயா? 8 பூட்டு எதுக்குன்னா சொல்ல முடியாது. 8 பூட்டை கொண்டு வாருங்கள் காலையில் என்று 8 பூட்டை கொண்டு வர சொன்னேன். இவர் 8 பூட்டை வாங்கி கொண்டு வந்தார். தேசிய நெடுஞ்சாலையிலே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இணையக்கூடிய அந்த சாலையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். கூட்டிக் கொண்டு போய் வருவாய் கோட்ட அலுவலர் மதுராந்தகத்தை கூப்பிட்டு இந்த உத்தரவை காண்பித்தேன். அந்த உத்தரவில் என்ன தெரியுமா இருந்தது? மிக விளக்கமாக இருந்து, இந்த தயாரிப்பு நம்முடைய பொதுமக்கள் இதை அருந்தினால் அது அவர்களுக்கு சுகாதார கேடு, பல சுகாதார கேடுகளை அது விளைவிக்கும். எனவே இந்த ஆலையை நான் இழுத்து மூடுகிறேன். இதனுடைய விற்பனையை நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் முழுமையாக தடை செய்கிறேன் என்று உத்தரவு இருந்தவுடனே இவர் பார்த்துட்டு படிச்சாரு. காஞ்சி மதுராந்தக வருவாய் கோட்டாளர் பயந்து போயிட்டார். பெப்சினோட பயந்துட்டார். உச்ச நீதிமன்றம் கூட கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐயா, இது உச்ச நீதிமன்ற நீதிபதி கூட கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணுவார். ஐயா, நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் எதுக்கும் கேட்டுக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒன்னும் கதை ஆகாது, நீங்க போங்க, உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன்னு ஒரு காவல்துறை அலுவலரை அனுப்பிவிட்டு அங்கே உள்ள போய் அவங்கள உத்தரவை நிறைவேற்ற சொல்லி இழுத்து மூட சொல்லி 8 வாசல் இருந்துச்சு, 8 பூட்டை கொடுத்து. ஆனா இவர் உள்ள போனவர் 10:30 மணிக்கு போனவர் வரவே இல்லை. 11:30 மணியாவது எனக்கு பதட்டமா இருக்கு, 12:30 மணியாவது பதட்டமா இருக்கு, 1:30 மணியாச்சு பதட்டம் அதிகமா இருக்கு. இன்னொரு அலுவலர் வர சொன்னா, ஐயா சென்னையிலிருந்து அதற்குள்ளாக உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் எல்லாம் வந்து வாதம் செய்கிறார்கள், நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் சொல்லிவிட்டார். அப்பொழுது எனக்கு கொஞ்சம் அச்சம். இவ்வளவு உத்தரவை போட்டு விட்டது வெளியிலே தெரிந்து விட்டது, இனிமேல் நிறைவேற்றாமல் விட்டால் சிக்கலாகிவிடும் என்பதற்காக உடனடியாக சொன்னேன், உத்தரவை ஏற்று அவர்கள் ஒத்துழைக்க சொல்லுங்கள், இல்லை என்றால் 2 காவல்துறை அதிகாரிகளை கூடுதலாக அனுப்புகிறேன், அவர்களை கைது செய்யுங்கள் என்று சொன்னேன். இப்படியே உள்ளே போய் சொன்னார்கள். அவர்கள் பயந்தார்கள். 8 பூட்டு போட்டு பெப்சி என்கின்ற பன்னாட்டு நிறுவனத்தை இழுத்து மூடினோம். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நீ எவ்வளவு பெரிய பன்னாட்டு நிறுவனமாக இருந்தாலும் எங்கள் மக்களை நீ மனிதனாக நினை. எங்கள் மக்கள் அவர்கள் விலங்குகள் அல்ல, எதை கொடுத்தாலும் குடிக்க அவர்கள் விலங்குகள் அல்ல, இவர்கள் மனிதர்கள். எங்கள் சட்டம் உங்கள் அமெரிக்க நாட்டு சட்டத்திற்கு இணையானது. அந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஆற்றலும் துணிவும் உள்ள அலுவலர்கள் இருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்காக அன்றைக்கு இழுத்து மூடணும். இத்தகைய அரட்சினம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், என்னை காட்டிலும் அதிகமான அரட்சினம் கொண்டிருந்தவர் தான் சம்பத் முதலியார். இன்றைக்கு இல்லை. நுகர்வோர் நலனில் அக்கறை கொண்டிருப்பவராக என்றைக்காவது நாம் கொதித்திருக்கிறோமா? நுகர்வோர் நலனுக்காக எங்காவது ஒரு சுகாதார கேடுகள் அல்லது ஏதாவது கேடுகள் இருந்தால் தட்டி கேட்டிருக்கிறோமா நாம்? இப்படி நான் உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போக முடியும். பல நிலைகளில் உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போக முடியும். எனவே அன்பிற்குரிய குருமானவர்களே, அன்பிற்குரிய கன்னியர்களே, பொதுமக்களே, இன்றைக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அறத்தை ஏந்தியவர்களாக, அன்பை ஏந்தியவர்களாக நாம் சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் நீதிக்கு பக்கபலமாக, அநீதிக்கு எதிரானவராக இருக்க வேண்டும். நான் பல நேரங்களில் பார்க்கிறேன், நம்ம மக்களிடத்தில் அடிமை மனப்பாங்கு குவிந்து கிடக்கிறது. இந்த மொழியை பயன்படுத்துறதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம். காஞ்சிபுரத்தில் நான் பணியாற்றி இருந்தப்போ ஒரு கோப்பு வந்தது. அந்த கோப்பை நான் பார்க்கிறேன். அந்த கோப்புல என்னன்னா ஒரு ஊழியருக்கான முன்பணம், திருமணத்திற்கு முன்பணம் அரசு ஊழியருக்கு உண்டு. மகளுக்காக 10,000 ரூபாய் எப்பொழுதெல்லாம் வழங்குவது உண்டு. அந்த முன்பணம் வாங்குவதற்காக ஒரு கோப்பு வருகிறது. அவர் அந்த முன்பணத்தை என்னோட கேட்டிருக்காரு. கேட்கையில நான் பார்க்கிறேன், உத்தரவு போட போறேன், மகனுடைய திருமணத்திற்கான 10,000 ரூபாய் உத்தரவு போட போறேன். உத்தரவு போடையில பார்க்கிறேன், இந்த விண்ணப்பத்தை பார்த்தேன். இவர் எந்த ஊரு என்ன ஏதுங்கிற விண்ணப்பத்தை பார்த்துட்டு இறுதியா பார்த்தேன், அந்த விண்ணப்பத்துல கையெழுத்து வந்து கந்தசாமின்னு ஆங்கிலத்தில் போட்டிருந்தாரு. ஏன்னா இவர் ஒரு வெள்ளக்காரன்னு ஒரு நினைப்பு, வேற ஒண்ணும் இல்லை. இவர் முடிந்த வரைக்கும் பாக்குறாரு. ஆங்கிலத்துல போட்டிருந்தாரு. நான் என்ன சொன்னேன், ஆங்கிலத்துல போடு, அது உன்னுடைய விருப்பம்.
ஆனா தமிழக அரசு ஊழியர்கள் அனைவருமே 1978 அரசாணைப்படி தமிழ்ல கையெழுத்து போடணும். இவர் ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டார். ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டவர் நான் கோபமாக தமிழக அரசு ஆணை 1978 சுட்டிக்காட்டி இந்த ஆணை பிரகாரம் தமிழில் கையெழுத்திட வேண்டும். ஆனால் அரசு ஆணைக்கு எதிராக இவர் ஆங்கிலத்திலே கையெழுத்திட்டு இருக்கிறார். எனவே இந்த உத்தரவை என்னால் பிறப்பிக்க முடியாது. இவருடைய கோரிக்கையை நான் நிராகரிக்கிறேன். மாறாக ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டதற்காக இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுங்கள், அரசாணையை மீறியதற்காக என்று எழுதி கோப்பை திருப்பி விட்டுட்டு முதல் நாள் போயிருச்சு. அடுத்த நாள் இந்த கோப்பை எடுத்துக்கொண்டு வட்டாட்சியர், நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டாட்சியர், அந்த பிரிவு தலைவர் வருகிறார். ஐயா, மகளினுடைய திருமணத்துக்காக கேட்கிறார். நீங்க எல்லாருக்குமே இறக்கப்படுவீங்க ஐயா, மகளுடைய திருமணத்திற்கு நாம் தடையாக இருக்க வேண்டாம், கொடுத்து விடலாமே என்று. அப்படியா, மகளினுடைய திருமணத்துக்கு நாம் நிச்சயம் உதவி செய்ய வேண்டும். பட் இவர் ஆங்கிலத்தில் கலந்து போட்டார் அரசாணை மீறி. அதுதான் கோபம். இவர் எந்த துறையை சார்ந்தவர் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னா எந்த துறையை சார்ந்த? நான் கேட்டேன் வருவாய்த்துறையா? வருவாய்த்துறைனா இந்த தாசில்தார், டெப்டி தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா அப்படி அப்படின்னு கேட்டேன். வட்டாட்சியரா, துணை வட்டாட்சியரா, வருவாய் ஆய்வாளரா என்று கேட்டேன். இல்லையா அப்படின்னு. அப்ப வளர்ச்சித்துறையா? வளர்ச்சித்துறை அந்த பிடிஓ, டெப்டி பிடிஓ அவங்களா? வட்டார வளர்ச்சி அலுவலர், துறை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்களா? இல்லையா. வேற எந்த துறை அப்படின்னு கேட்டேன். கல்வித்துறை அப்படின்னா. கல்வித்துறையா அப்படின்னு கேட்டேன். கல்வித்துறையா? கல்வித்துறைனா யாரு? இவர் இப்ப முதன்மை கல்வி அலுவலர், சிஓ, சீஃப் எஜுகேஷன் ஆபிசர், அந்த அலுவலகத்தில் வேலை பார்ப்பாரா? இல்லையா. அப்படின்னா டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபிசர், மாவட்ட கல்வி அலுவலர், அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர்? இல்லையா. ஆசிரியரா? அப்படியா? ஆசிரியர் என்றால் இவர் ஆங்கில ஆசிரியரா இருப்பார். ஆங்கில ஆசிரியர்களுக்கு தான் ஒரு மாதிரியான ஒரு கர்வம். நாம் எல்லாம் ஏதோ வெள்ளைக்காரர்களுடைய பரம்பரையில வந்தவர்கள் என்ற நினைப்பு. அப்படியா என்று கேட்டேன். இல்லை ஐயா, ஆங்கில ஆசிரியர் இல்லை ஐயா. பிறகு என்ன? இந்த விஞ்ஞான ஆசிரியர், விஞ்ஞானம் எல்லாம் அறிவியல் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் வந்தது என்று அந்த கர்வத்தோடு இவர் ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டிருப்பாரா? இல்லை ஐயா, விஞ்ஞான ஆசிரியர் அல்ல. பிறகு என்ன? கணித ஆசிரியரா? இல்லை ஐயா. வரலாற்று ஆசிரியரா? இல்லை ஐயா. யார்தான்? இவர்தான் ஐயா நம்முடைய தமிழாசிரியர் கந்தசாமி என்று சொன்னார். இவர்தான் ஐயா நம்முடைய தமிழாசிரியர் கந்தசாமி என்று சொன்னார். தமிழாசிரியர் கந்தசாமிக்கே தமிழில் கையெழுத்து போட்டால் கேவலம் என்று எண்ணக்கூடிய நிலையில் இன்றைக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள். மிகவும் மோசமான ஒரு நிலை. நான் மொழி வெறிக்காக சொல்லவில்லை, இது நம்முடைய அடையாளம். பிரேமா என்கின்ற மும்பையிலே ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளியினுடைய மகள் பிரேமா, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தேர்விலே இந்தியாவிலேயே முதலாவதாக தேறிய ஒரு தமிழ் பெண். இங்கிருந்து விழுப்புரத்தில் இருந்து சென்று பம்பாயில் கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியினுடைய பிள்ளை. அந்த பிள்ளை தன்னுடைய பள்ளி படிப்பை தமிழ் வழியில் தான் முடித்தது. அந்த பிரேமா என்கின்ற பிள்ளை, அந்த பிள்ளையை இந்தியாவிலேயே முதன்மையாக வந்திருக்கிறாயே என்று கேட்டபொழுது அந்த பிள்ளை பெருமையோடு சொல்கிறது, தமிழ் வழியிலே படித்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னது. இறுதியாக சொன்னது, என்னுடைய மிகச்சிறந்த கர்வம் மிகுந்த கௌரவமான என்னுடைய அடையாளம் என் தாய்மொழியான தமிழும் என்னுடைய சொந்த ஊர் தமிழ்நாடு விழுப்புரம் என்று சொன்னதா. நமக்கான அடையாளம் என்பதை கூட மறந்துவிட்டு ஆங்கில தாசர்களாக இருக்கிறோம் என்பதுதான் வேதனை. ஆங்கில தாசர்களாக இருக்கிறோம் என்பது. நான் இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்த பொழுது நான் ஒரு நியாய விலைக்கடையை ஆய்வு செய்தேன். நியாய விலைக்கடை, ரேஷன் ஷாப். அந்த நியாய விலைக்கடையை ஆய்வு செய்துவிட்டு வெளியே வருகிறேன். அங்கே ஒரு மூதாட்டி, ஐயா எனக்கு பிஞ்சின் கொடுத்துருங்க ஐயா. பிஞ்சினா என்னன்னா பென்ஷன், ஓல்ட் ஏஜ் பென்ஷன், அது பிஞ்சின அப்படின்னு. அப்படியாயா? மகன் எல்லாம் இருப்பானே கவனிச்சுக்கணும் இல்ல? இல்லையா மகன் இல்ல. சரி அப்ப ரைட்டு. ஆயா நீங்க உங்க பேரு லட்சுமி, சரி அப்படின்னா முகவரி சொல்லுங்க ஐயா அப்படின்னு. முகவரி சொல்லுங்க. என்ன ஐயா முகவரி சொல்லுங்க ஐயா? ஐயான்னு தெரியாம மாதிரி முகவரி சொல்லுங்க ஐயா, ஒன்னும் புரியலையே ஐயா அப்படின்னு. அடடாடா, நம்ம தான் கலெக்டர் தான் சரியா பேச தெரியல, அட்ரஸ் அப்படி சொல்லுங்க ஐயா, புரியுற மாதிரி நம்ம மொழியில சொல்லுங்க. புரியுற மாதிரி நம்ம மொழியில சொல்லுங்கய்யா அப்படின்னு. அடடாடா, அப்பதான் நினைச்சேன் இன்னைக்கு ஆங்கிலம் நம்ம ஆயா வரைக்கும் போயிருச்சு, நீங்க தமிழ்நாட்டில் ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சேன். இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. ஆங்கிலம் ஆயா வரைக்கும் போய்விட்டது.
நான் இப்ப கோஆப்டெக்ஸினுடைய மேலாண் இயக்குனராக இருக்கிறேன். அந்த கோஆப்டெக்ஸினுடைய மேலாண் இயக்குனராக இருக்கிற பொழுது கூடுதல் பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. காதி வாரியத்தினுடைய முதன்மை நிர்வாகியாக கொடுத்திருந்தார்கள். அங்கே போனேன். இப்ப இந்த ஒரு அக்டோபர் மாதம், அந்த அக்டோபர் மாதத்தில் கொழு திறக்கக்கூடிய அந்த கொழு விற்பனை, பொம்மை விற்பனை செய்யக்கூடிய அந்த நிகழ்வு, அதை திறப்பதற்காக அந்த கதர் அமைச்சர் வருகிறார். அமைச்சர் வருகின்ற போது குறளகம் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். சென்னை குறளகத்திலே எங்கள் அலுவலகம், குறளகம் எங்கள் கட்டிடம், கதர் வாரியத்தினுடைய கட்டிடம். அங்கே முன்பாக அமைச்சரை வரவேற்பதற்காக அழகாக கோலம் போட்டிருந்தார்கள். தமிழ் முறைப்படி கோலம் போட்டு வரவேற்கிறார்கள். முன்பாக வெல்கம் என்று எழுதியிருந்தார். வெல்கம். நான் வந்த உடனே கேட்டேன், ரொம்ப நல்லா அழகா இருக்கே, ரொம்ப அழகா போட்டிருக்கீங்களா, இது யார் போட்டது அப்படின்னு கேட்டேன். இவர் ஒருத்தர் வந்தார், இவங்க தான் சொல்லி இவங்க போட்டாங்க. ரொம்ப அழகா போட்டதுக்கு நல்லது, ஆனா வெல்கம்னு ஆங்கிலத்தில் போட்டதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமே, உங்க பேரை குறிப்பிட்டு சொல்றோம். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். என்னால ஏற்றுக்க முடியாது, அடிமைத்தனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதற்காக ஆங்கிலம் இங்கே பயன்படுத்தப்பட வேண்டும்? இது என்னுடைய தேசம், இது தமிழ்நாட்டினுடைய தலைநகரம். வருபவர் ஒரு தமிழக அமைச்சர், இருப்பவர்கள் எல்லாருமே இந்த மண்ணை சார்ந்தவர்கள். எதற்காக ஆங்கிலம்? வெள்ளைக்கார அமைச்சரா வருகிறார், இங்கிலாந்திலிருந்து அமைச்சர் வருகிறாரா, இல்ல அமெரிக்காவிலிருந்து வருகிறாரா? எனவே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் அதை போட்டது என்று சொல்லுங்கள் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு இந்த கொழுவை சுற்றி ஒரு நிமிடம் பார்த்து விட்டு வந்து திரும்பி பார்த்தேன், நல்வரவு என்று போட்டுவிட்டார். ஆக அச்சம் சில நேரங்களில் ஊட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னுடைய கோஆப்டெக்ஸ் மேலாண் இயக்குநராக இருந்து எங்களுடைய அந்த இல்லம் இருக்கிறது, விருந்தினர் இல்லத்தில் எனக்கு நான் அங்கே அறை ஒதுக்கிறேன், அங்கே தங்கி இருக்கிறேன். இப்பதான் போய் தங்கினேன். நான் அரசினர் விருந்தினர் மாளிகையிலிருந்து அங்கே வந்து தங்குறேன். அங்கே தங்கையில பாத்தீங்கன்னா குளியலறைக்கு முன்பாக கால் மிதி இருக்கிறது. குளியலறைக்கு முன்பாக அதை போயிட்டு வெளியில வரையில காலை தொடச்சுக்கிறது விடுறதுக்கெல்லாம் கால் மிதி இருக்கு. அந்த கால் மிதியில பார்த்தாலும் அங்கேயும் வெல்கம் இருக்கு. நான் வந்தவனை கேட்டேன், என்ன குளியலறைக்கு தானே போறேன், நான் எதுவும் அமெரிக்காவுக்குள்ள நுழையலையே. அமெரிக்காவுக்குள்ள நுழையிற மாதிரி, ஏதோ அமெரிக்காவுக்குள்ள அல்லது இங்கிலாந்துக்குள்ள நுழையிற மாதிரி என்னை வரவேற்கிற மாதிரி வெல்கம் போடுறியடா தமிழா, ஏண்டா உனக்கு இந்த அடிமை எண்ணம், ஏண்டாங்க? எனக்கு கோபம். குளிச்சுட்டு வந்தேன், இந்த மிதியை பார்த்தேன். இந்த மிதியை செஞ்சவன் தமிழ, நம்ம ஊரு பொருளை உபயோகப்படுத்தி தான் வெல்கம் இருக்கு. இது அதனால இதை வச்ச மேல எனக்கு கோபம். என்ன ஒண்ணும் பண்ண முடியல. குளிச்சு வந்ததுனால அந்த மிதியில காலில் நம்ம வழக்கமாக காலை தேய்ப்போம் பாருங்க, அந்த மாதிரி கோபத்தோட அந்த கால் மிதியை தேய்ச்சுக்கொண்டேன். இதை போட்டவனை தேய்க்க முடியாது என்னால, அப்படியே தேய்ச்சிட்டு. இந்த அடிமைத்தனம் இன்றைக்கு நிறைந்து இருக்கிறது. இந்த அடிமைத்தனம் தான் தமிழர்களை எழாமல் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கு. அதனால் தான் நம்முடைய சகோதரர்கள் ஈழத்திலே லட்சக்கணக்கிலே கொல்லப்பட்ட போது நாம் மௌனித்திருந்தோம், கள்ள மௌனம் சாதித்தோம். இன்றைக்கு ஒரு பெண் மிக கோரமாக பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு இந்த தேசத்தினுடைய தலைநகர் டெல்லியிலே அவர் கொல்லப்பட்ட கொடுமை நடந்தது. அதற்காக தேசம் கொதித்தது, நாமும் கொதித்தோம். கடுமையான சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உளமாற தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய ஈழ மண்ணிலே அந்த கற்பு என்கின்ற உடல் உள்ள ஒழுங்கை வாழ்க்கை நெறியாக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சகோதரிகள் பல்லாயிரக்கணக்கில் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்ட போது நாம் எல்லாம் மௌனித்திருந்தோம். கொடூரமான மௌனிகளாக நாம் இருந்தோம் என்பதுதான் உண்மை. நாம் கொதித்தோமா? நம்முடைய சகோதரர்கள் லட்சக்கணக்கிலே கொல்லப்பட்ட போது எந்த சமூகமும் சந்திக்காத ஒரு கோரத்தை நம்முடைய சமூகம் சந்தித்ததே நாம் கொதித்தோமா? அக்கிரமங்களுக்கு எதிராக, அநியாயங்களுக்கு எதிராக அரச்சனம் தமிழ் சமூகத்தில் இல்லை. மிகவும் வருத்தத்திற்குரியது. மாற்றிக்கொள்வோம், அரச்சனம் உள்ளவர்களாக நாம் மாறுவோம். இந்த தேசத்தில் இன்றைக்கு குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. வாய்ப்பில்லாதவர்களுக்கெல்லாம் வாய்ப்பளிப்போம். எல்லோரிடத்திலுமே ஆற்றல் இருக்கிறது. நாமக்கல்லிலே நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றிய காலத்தில் மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்திலே உள்ள ஒரு சின்ன குக்கிராமத்து பள்ளிக்கு நான் சென்றேன். அந்த பள்ளிக்கு சென்ற பொழுது இதை போல மாணவர்களிடத்திலே பேசுவேன். உன்னுடைய எதிர்கால லட்சியம் என்னவென்று கேட்பேன். அப்படி பேசுகின்ற பொழுது சதீஷ் என்கின்ற மாணவனை சந்தித்தேன். எல்லா மாணவர்களும் வாட்ஸ் யுவர் நேம் என்று கேட்டால் சொல்லுவார்கள். எல்லா மாணவர்களும் வாட்ஸ் யுவர் நேம் என்று கேட்டால் நன்றாகவே சொல்லுவார்கள். ஆனால் வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்டால் சொல்லவே மாட்டார்கள். தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இப்பொழுது ஒருவேளை அவர்கள் சொல்லி இருக்கலாம். நான் சந்தித்த பெரும்பாலான மாணவர்கள் வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று சொன்னால் கேட்டால் சொல்ல தெரியும். மதுரையிலே நான் கேட்டிருக்கேன், 11வது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கூட சொல்ல தெரியாது.
ஆனால் அன்றைக்கு மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த குக்கிராமத்து ஆரம்ப பள்ளிக்கு, அரசு பள்ளிக்கு நான் சென்ற பொழுது, தமிழ் வழியிலே சொல்லிக் கொடுத்த அந்த பள்ளிக்கு சென்ற பொழுது எல்லோருக்கும் சொல்ல தெரியவில்லை. சதீஷ் என்கின்ற ஒரு ஏழை பிள்ளை, 5வது படிக்கக்கூடிய அந்த பிள்ளை சொன்னான், வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்ட பொழுது, மை ஃபாதர் இஸ் எ பாட்டர் என்று மிக அழகாக சொன்னான். மை ஃபாதர் இஸ் எ பாட்டர் என்று அழகாக சொன்னான். என்னுடைய தந்தை ஒரு ஏழை குயவன், மட்பாண்டம் செய்யக்கூடிய குயவன் என்று மிக அழகாக சொன்னான். அந்த ஏழை குயவனுடைய பிள்ளை மிக அழகாக சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கேள்விகளை கேட்டேன், இன்னும் கேள்விகளை கேட்டேன் கேட்டேன் சொன்னான். இறுதியாக கேட்டேன், வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான், வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன் என்று கேட்டேன். உன்னுடைய எதிர்கால திட்டம் என்னவென்று ஆங்கிலத்திலே கேட்டபொழுது அவன் சொன்னான், ஐ அம் எ டாக்டர் என்று சொன்னான். ஐ அம் எ டாக்டரா? ஐ அம் எ டாக்டர் என்று சொன்னான். ஐ அம் எ டாக்டரா? இப்பொழுது you are in 5th standard, you are not a doctor at the moment, you are not a doctor at the moment, is it right என்கின்ற தொனியிலே கேட்டேன். I am a doctor, is it right என்கிற தொனியிலே கேட்டேன். I am doctor என்பது சரியானது அல்லவா? நீ இப்பொழுது 5வது வகுப்பு தானே படிக்கிறாய் என்கின்ற தொனியிலே அந்த ஏழை பிள்ளை சதீஷை நான் கேட்டேன். ஏழை பிள்ளை, என் கிராமம், நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய எம்முடைய கிராமம். எந்த கிராமம் நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதோ, நான் உண்பதற்கு உணவளிக்கிறானே என்னுடைய விவசாயி, அந்த கிராமம். நாம் நகரத்திலே இது போன்ற மாட மாளிகைகளில் இருப்பதற்காக செங்கல் சுமக்கிறானே என் கிராமத்து மனிதன், அந்த கிராமம். நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக பால் அருந்துகிறோமே, அதற்காக எங்கோ ஒரு நிலத்திலே மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறானே என் கிராமத்து மனிதன், அந்த கிராமம். அந்த நேசத்துக்குரிய அந்த கிராமத்து பிள்ளை சதீஷ் கொஞ்ச நேரம் ஒழித்தான். எனக்கு கூட கஷ்டமா இருந்துச்சு. ஒரு கலெக்டர் போய் ஒரு ஏழை பிள்ளை எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் 2 பேர் இருந்தார்கள், நிச்சயமாக சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டார்கள். I am going to be doctor, I will become doctor, I will be a doctor என்றெல்லாம் அந்த ஆசிரியர்கள் நிச்சயமாக இந்த ஏழை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருக்க போவது இல்லை. எப்படி இந்த ஏழை பிள்ளை சொல்ல போகிறான் என்று எனக்கு கூட குற்ற உணர்வு. கலெக்டர் இந்த வேலையை செய்திருக்கலாமா என்று அப்படியே பார்த்தேன். அந்த ஏழை பிள்ளை கொஞ்சம் யோசித்தான். நீ கலெக்டராக இருந்தால் நான் பயந்து விடுவேன் என்று யோசித்ததை போல அப்படியே யோசித்து, ஐ எம் டாக்டர் என்பதுதானே தப்பு, ஐ எம் ஃபியூச்சர் டாக்டர் என்று மிக அழகாக சொன்னான். ஐ எம் ஃபியூச்சர் டாக்டர் என்று மிக அழகாக சொன்னான். எப்படி வந்தது இந்த ஏழை பிள்ளைக்கு? கிராமத்திலே தமிழ் வழியிலே படித்த இந்த ஏழை பிள்ளை, என்னுடைய குயவனுடைய பிள்ளைக்கு எப்படி வந்தது? ஆர்வம் இருந்தால் ஆற்றல் வரும். எல்லாரிடத்திலும், ஏழைகளிடத்தில், எல்லா இடத்திலும், கிராமங்களில், நகரங்களில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களிடத்தில், பிள்ளைகளிடத்திலே ஆர்வம் இருக்கிறது. வாய்ப்பை கொடுத்தால் ஆற்றலை பெருக்கிக் கொள்வார். வாய்ப்பை கொடுப்போம், எல்லாரிடத்திலே இருக்கிறது. ஹாசன் என்கின்ற ஒரு துறவி, கற்றறிந்த மேதை. அந்த துறவி, அந்த கற்றறிந்ததனால் அவருக்கு கர்வம் அதிகம். கர்வத்தோடு அவர் சென்று கொண்டிருக்கிறார். இரவு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குக்கிராமத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். குக்கிராமத்திலே இரவாகி விடுகிறது. அங்கே ஒரு சத்திரத்திலே தங்குகிறார். சத்திரத்திலே தங்கக்கூடியவர், இரவு இருட்டு. எனவே ஒரு சிறுவன் வருகிறார். அவன் அங்கே ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு வந்து இந்த துறவிக்கு உதவுவதற்காக வருகிறார். ஆனால் இவர், இந்த ஹாசன் என்கின்ற துறவி கற்றறிந்தவர், கர்வம் மிகுந்தவர். இவருடைய அறிவை சோதிக்க வேண்டும் என்பதற்காக சிறுவனிடத்திலே கேட்டார், இந்த விளக்கை கொண்டு வருகிறாயே, இந்த விளக்கிலே இருக்கக்கூடிய ஒளி எங்கிருந்து வந்தது என்று சொல்ல முடியுமா? சிறுவன் யோசித்தான். இது எது விவகாரமான சாமியா இருப்பார் போல் இருக்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்த்தான். இந்த பிள்ளை, கிராமத்து பிள்ளை, அவன் பார்த்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த விளக்கை அந்த கிராமத்து பிள்ளை அணைத்து விட்டு, சுவாமி, இந்த விளக்கிற்கு ஒளி எங்கிருந்து வந்தது என்று கேட்டீர்களே, இந்த ஒளி எங்கே போய்விட்டது என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். இந்த ஒளி எங்கிருந்து வந்தது என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். கொஞ்ச நேரம் யோசித்தால் தெரியவில்லை. சுவாமி மன்னிக்கவும், இந்த ஒளி எங்கிருந்து வந்ததோ அங்கே இந்த ஒளி போய்விட்டது என்று சொன்னார். எல்லாரிடத்திலும் ஆற்றல் இருக்கிறது. யாரையும் சிறுவர்கள், சாதாரண மனிதர்கள் என்று கருத வேண்டாம். அறத்தினுடைய ஒரு பகுதியாக எல்லோருக்கும், இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது என்று நம்புவோம். அத்தகைய நம்பிக்கையோடு நாம் ஒரு புதிய சமூகத்தை அமைப்போம். நேரிய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் நமக்கு உண்டு. இவரை சொல்லிவிடுவார்கள், இவர்கள் நேர்மையானவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அந்த நேர்மைக்கு பின்னால் ஒரு அலுவலரோ அல்லது ஒரு ஊழியரோ படுகின்ற பாடு அந்த நேர்மையான மனிதனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அவனை அறிந்த நண்பர்களுக்கும் தான் தெரியும். எத்தனையோ துன்பங்களை தாண்டி இன்றைக்கு நேர்மையாக இருக்கிறோம் என்று சொன்னால், அறத்தின் மீது அசையாத நம்பிக்கை, இயேசு பெருமானின் நீதி வழங்கக்கூடிய அந்த கருத்தின் மீது அசையாத நிலைப்பாட்டின் மீது அசையாத நம்பிக்கை, அதிலேதான் பயணிக்கிறோம். அது எத்தனை துன்பங்கள், துயர்கள் வந்தாலும், எத்தனையோ அவமானங்கள்,
நம்முடைய நண்பர்கள் புறக்கணிப்பார்கள், உறவினர்கள் புறக்கணிப்பார்கள். உன்னுடைய அலுவலகத்திலேயே உன்னை வெறுப்பவர்கள் 198% இருப்பார்கள். மேலே இருப்பவர்கள் வெறுப்பார்கள், கீழே இருப்பவர்கள் வெறுப்பார்கள். அதையும் தாண்டி நீ பயணிக்க வேண்டும், அதையும் தாண்டி பயணிக்க வேண்டும். போன வாரம் நான் புனித வளனார் கல்லூரியிலே 10 நாட்களுக்கு முன்பாக பேச வந்த பொழுது கூட நான் அங்கே சென்னையிலிருந்து நான் வந்து கொண்டிருந்தேன். சென்னையிலிருந்து வாகனத்திலே வந்து கொண்டிருந்த பொழுது எனக்கு 3 மணிக்கு நான் அங்கே பேச வேண்டும். 3 மணிக்கு பேசுகின்ற பொழுது பெரம்பலூரை தாண்டுகிற பொழுதே 2:30 பனிப்பழு. ஆய்வு செய்து விட்டெல்லாம் வரவேண்டிய நிலை. 2:30 தாண்டி விட்டது. பசி வேறு. பொங்கலை முன்னிட்ட நாளில் அங்கே பல விடுதிகள் அங்கே சரியாக இயங்கவில்லை, மூடிவிட்டார்கள். ஒரு விடுதி பெரம்பலூரை தாண்டி இடது பக்கமாக வருகிற பொழுது நம்முடைய திருச்சி எல்லையிலே அக்ஷயா என்கின்ற ஒரு உணவகம், அக்ஷயா என்கின்ற அந்த உணவகத்திற்கு நான் சென்றேன். அக்ஷயா என்கின்ற உணவகத்திற்கு நான் சென்றேன். செல்லுகிற பொழுது உள்ளே சென்று அங்கே அப்பொழுது குறைந்த ஊழியர் இருந்த காரணத்தினால் அங்கே 15 பேர், அவர்கள் எல்லோருக்கும் உணவளிக்க முடியவில்லை. நேரத்திலே அப்படியே அமர்த்தி வைத்திருந்தார்கள். நான் சென்றேன். அங்கே இருந்த அந்த உணவகத்தினுடைய சிறிய உணவகத்தினுடைய உரிமையாளர் ஒரு கிராமத்து மனிதரை போல இருந்த ஒரு 60 வயது நிரம்பியவராக இருக்கும், 60-65 பனியன் அணிந்திருந்தார். அவர் என்னை பார்த்தவுடன் உடனடியாக வந்து, ஐயா உங்களை நான் நிறைய முறை பார்த்திருக்கையா, பத்திரிகையெல்லாம் பார்த்திருக்கையா, இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா, சோர் கொண்டு வர்றையா அப்படின்னாரு. அவங்களுக்கெல்லாம் இல்லை இல்லையா, உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் வச்சிருக்கையா, என்னுடைய ஓட்டுநருக்கெல்லாம் 2 பேருக்கு வச்சிருக்கையா. அவரே பரிமாறினார், அவரே பரிமாறுகிறார், அவரே பரிமாறுறாரு. பரிமாறிட்டு முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு நன்றி சொல்லிட்டு எவ்வளவு பணம் அப்படின்னு கேட்டேன். இல்லை ஐயா வேண்டாம் ஐயா, நீங்க உங்களை போல நேர்மையாளர்கள் என்னுடைய உணவகத்திற்கு வந்ததே எனக்கு பெரிய கௌரவம் ஐயா, வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயான்னு சொல்லி. இல்ல இல்ல, என்னை எந்த அடையாளத்தால் நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த அடையாளத்தை நான் நிலைத்த வேண்டும் என்றால் நான் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று 2 பேருக்குமே கொடுத்து விட்டு வந்தேன். என் வாகனத்து வரைக்கும் வந்து வழி அனுப்பினார். ஒரு சாதாரண உணவகத்தினுடைய உரிமையாளர் நேர்மையை அங்கீகரிக்கிறார். அது மட்டுமல்ல, அதே நாளில் மதுரைக்கு நான் சென்று அடுத்த நாள் நான் சென்னைக்கு திரும்புகிற பொழுது நான் என்னுடைய துணைவியாரிடத்திலே பணம் கொடுப்பதற்காக ஏடிஎம்முக்கு சென்றேன். யாரும் என்னை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக என்னுடைய வாகனத்திலே இருந்த சிவப்பு விளக்கை அகற்ற சொல்லிவிட்டு நான் யாருக்குமே தெரியவில்லை என்று ஏடிஎம்முக்கு சென்று பணத்தை எடுத்துவிட்டு வெளியிலே வந்து அங்கே இருந்த இன்னொரு ஊழியரிடத்திலே கொடுத்து துணைவியாரிடத்திலே கொடுத்து விடுங்க என்று கொடுப்பதற்காக வருகிறேன். அங்கே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அங்கே இருந்து வந்து பார்த்துட்டு வணக்கம் வைத்து விட்டு, ஐயா நீங்கள் எப்பொழுது மதுரைக்கு மீண்டும் வரப்போகிறீர்கள் கலெக்டராக என்று கேட்கிறார். எப்பொழுது மீண்டும் வரப்போகிறீர்கள்? இந்த நாட்டில் எவர் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவர் வேண்டுமானாலும் நேர்மையாளர்களை வெறுக்கலாம், பக்கத்திலே உன்னோடு பணியாற்றக்கூடியவர்களை, மேலும் உன்னோடு உனக்கு மேலே பணியாற்றக்கூடியவர்கள் உன்னை வெறுக்கலாம். ஆனால் தமிழ் சமூகத்தில் சாதாரண ஆட்டோ ஓட்டுநர்களும் உணவக உரிமையாளர்களும் சாதாரண பணியாளர்களும் இந்த தேசத்தில் இன்னமும் நேர்மையை அங்கீகரிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே ஒரு புதிய தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்கு எல்லோருமே நேர்மையாக இருப்போம். ஒவ்வொருவரும் நேர்மையான அரசியலத்தோடு அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாக இருப்போம். அதுதான் உண்மையான நேர்மையான சமூகத்தை உருவாக்கும். அதற்கு சரியான களமாக நிச்சயமாக உங்களுடைய தளங்கள், பணியாற்றக்கூடிய இடங்கள், பயிற்சி வரக்கூடிய இடங்கள் இருக்கட்டும். நிச்சயமாக என்னுடைய கருத்துக்கள் ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தினால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். இங்கே என்னுடைய அன்பிற்குரிய அக்கா சகோதரி ரோசரி வந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். நான் கூடலூரிலே தொடர்ச்சியாக நான் தொடக்கத்தில் பணியாற்றிய பொழுது அந்த கோட்டாட்சி அலுவலகத்தில் நான் ஒரு வாசகத்தை எழுதியிருப்பேன், உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து என்று. If you have power, use it for the poor என்று நான் எழுதியிருப்பேன். அந்த 20 ஆண்டு காலத்திற்கு முன்பாக, 19 ஆண்டு காலத்திற்கு முன்பாக எந்த லட்சியத்தோடு பணியாற்றுகிறேனோ அந்த லட்சியத்தோடு, அதே நேர்மை தாகத்தோடு இன்றைக்கும் பணியாற்றுகிறேன். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு, அன்பு எல்லாம் பல்வேறு தளங்களில் நீங்கள் நேர்மையாக செயல்படும் போது எங்களுக்கு கிடைக்கும். அது தொடர்ந்து கிடைக்கட்டும். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம். அந்த குக்கிராமத்தை என்னுடைய தாய் சாதாரண படிக்காத ஒரு தாய், ஆனாலும் அளப்பரிய நேர்மை, அளப்பரிய நியாய உணர்வை கொண்டிருந்தவராக அவர்தான் எனக்கு ஒரு முன்மாதிரியாக. She remained a source of inspiration for me. நான் நினைக்கிறேன், இப்ப கூட நான் முன்னாடி இங்க பேசையில நான் கலந்துகிட்டு இருந்தேன். எங்க கிராமத்துல ஒரு மாமர தோப்பு உண்டு, மாமர தோப்பு. அந்த மாமரத்துல இந்த மார்ச் மாதங்கள்ல, மார்ச் ஏப்ரல் அந்த மாதங்கள்ல, கோடை காலத்துல கோடை மழை பெய்ய சூறாவளியோட அடிக்கையில மாங்காய் எல்லாம் காய்ச்ச மாங்காய் எல்லாம் விழுகும். அப்ப ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளும் ஓடுவோம். மரம் நூற்றுக்கணக்கான மரங்கள் இருக்கும், எல்லா பிள்ளைகளும் ஓடி இந்த மாங்காய் எல்லாம் பொறுக்கிட்டு வருவோம். அப்ப நான் ரொம்ப ஆசையா மாங்காய் எல்லாம், பெரிய பெரிய மாங்காய் என்னால முடிந்த அளவுக்கு
நானும் பொறுக்கிக்கிட்டு ஒடியாந்து வீட்டுல எங்க அம்மா கிட்ட நான் திறமையா பொறுக்கிறதா நினைச்சுக்கிட்டு நான் வந்து, அம்மா பாருங்கம்மா 2 மாங்காய் எடுத்துட்டு வந்து 3 மாங்காய் எடுத்துட்டு வந்தேன்னு நான் சொல்றேன். எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த மாங்காயை வெளியில போட்டு வாடாமாங்க, மாங்காயை வெளியில போட்டு வாங்க. ஏன்னு கேட்பேன், அது நம்முடையது அல்ல, நம்முடையதல்ல. எது நம்முடையதோ அதைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டும், அடுத்தவர்களுடையதை நாம் என்றைக்கும் அனுபவிக்க கூடாது என்று என்னுடைய தாய் சொல்லுவார். இன்றைக்கு நான் தொடர்ந்து நேர்மையாக இருக்கிறேன். பல்வேறு தடைகள் இடர்களை எல்லாம் தாண்டி நான் நேர்மையாக இருக்கிறேன் என்று சொன்னால், நிச்சயமாக என்னுடைய தாய் பல காலகட்டத்தில் இதுபோன்று என் மீது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம்தான் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். பல உதாரணங்களை சொல்ல முடியும். அளப்பரிய நேர்மையும் தியாக உணர்வும் அன்பும் பரிவும் ஏழைகள் மீது இறக்கப்படக்கூடிய அந்த ஒப்பற்ற குணங்கள் எல்லாம் என்னுடைய தாயிடத்திலிருந்து வந்தது. இன்றைக்கு நான் தாக்கம் ஆனந்த விகடன்ல கூட இன்னைக்கு என்னுடைய ஒரு நான் சொன்ன ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது என்று சொன்னால், நான் கூட போன வாரம் புத்தக கண்காட்சியில நான் பேசினேன். நான் பேசுறப்ப வந்து ஒரு 100 பேர் தான், 1000 பேர் அரங்கு. நான் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் தான். நான் பேசி தொடங்கின உடனே பாத்தீங்கன்னா அந்த 1000 பேர் அரங்கும் நிரம்பி அது வெளியிலையும் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நிரம்பி இருந்துச்சு. நான் வெளியில வர முடியல. ஆட்டோகிராஃப் ஏதோ நான் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு ஆட்டோகிராஃப் கேட்கறதுக்கு நிறைய பிள்ளைகள்லாம் வந்தாங்க, புத்தகம் வாங்கின பிள்ளைகள்லாம். நான் அதுல தப்பிச்சு வர்றதே பெரும்பாடாயிருச்சு. என்னுடைய தாய்க்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். தாயினுடைய தாக்கம் தான். வேற சொல்லுங்க. திருச்சிமறை மாவட்டத்தில் பெருசால்புரம் பங்கை சேர்ந்தவன் ஜேக்கப். ஏற்கனவே நீங்கள் நாமக்கல்ல ஆட்சியாளர் இருந்த போது அந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள். என்ன நடவடிக்கை? ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல, நடவடிக்கை இதுதான் சரியா படிக்கலங்கிறது. நடவடிக்கை மாறுதல் பண்ணான்னு சொல்லுங்க. அதான் நீதிக்காக நீங்கள் முயற்சி செய்த போது அவர்கள் அது சரியாக புரிந்து கொள்ளாமல் தடுமாறி சில நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பெருசால்புரத்திலிருந்து 1000க்கும் அதிகமாக கலைஞர்களுக்கு நாங்கள் தந்தி கொடுத்தோம், கடிதம்லாம் எழுதணும். உடனே அவன் மறுபரிசீலனை செய்து மீண்டுமாக அவங்களுக்கு பதவி வந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா இவங்களை சந்திக்கணும் பலமுறை முயற்சித்து முடியல. இருந்தாலும் இன்றைக்கு நேர சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது, மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய இந்த ஈடுபாட்டிலே உங்களுடைய துணைவியார் உடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? ஏன்னா பல குடும்பங்கள்ல முன்னேற்றத்திலையும் சரி, அவர் பின்னுக்கு தள்ளப்படுகின்ற நிலையில் துணைவியார் பங்கு உண்டு. அப்படியா? அந்த நிலையில உங்களுடைய துணைவியாருடைய பங்கு அவ்வளவு சிரமமா இருக்கா? நன்றி ஜேக்கப். அவ்வளவு சிரமமா இருக்கா? ஆமா ஆமா. ஜேக்கப், நீங்க சொல்றதுக்கு நான் ரொம்ப நன்றி. நீங்க சொன்னீங்க நான் நாமக்கல்ல இருந்து மாறுதல் செய்யப்பட்ட பொழுது நான் வந்து நாமக்கல்ல மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது கிராம நிர்வாக அலுவலர்களை கிராமத்துல தங்கணும்னு சொன்னேன். சட்டம் அப்படி சொல்லுது. எவ்ரி வில்லேஜ் ஆஃபீஸர் is supposed to stay in the respective charge village. In case he doesn't stay, he shall be removed from service. இதுதான் அந்த சட்டம், விதி. இப்படிதான் இருக்கு. இது சட்டத்தை நான் அமல்படுத்துறேன். கிராமத்துக்கு போ, இந்த தேசம் கிராமங்களினுடைய தேசம், எனவே கிராமத்துல நீ பணியாற்றணும், அதுதான் விதி சொல்லுது. அரசாங்கமே எங்களை அமல்படுத்த சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் அமல்படுத்துறேன். கிராமத்துல தங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. நான் நடவடிக்கை எடுத்தேன். தமிழகம் முழுவதும் இருந்து கிராம நிர்வாக அலுவலர் தங்களுடைய சங்கத்தினர் எல்லாம் திரட்டி போராட்டம் பண்ணாங்க. அன்றைக்கு அங்கே நாமக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் அது இப்ப அவர்கள் என்னுடைய வேண்டுகோளையுமே மீறி ஆயிரக்கணக்கான 6000 7000 மக்கள் திரண்டு வந்து அவர்களுக்கு எதிராக போராடினாங்க. எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்மையானவர், நீ ஒழுங்கா வேலை செய்யுங்கிற மாதிரியான அளவுக்கு போராடினாங்க. இவர்களுடைய போராட்டம் ஒரு சூழல்கள்ல நான் சொல்ல முடியாத ஒரு சூழல். சில பேருக்கு என்னுடைய நேர்மையான நடவடிக்கைகள் அதிகாரத்தில் இருந்தவங்க சில பேருக்கு அது பிடிக்காத ஒரு சூழல்ல நான் அங்கிருந்து மாற்றப்பட்டேன். அதற்கு பிறகு நீங்க சொல்றீங்க, நான் அப்ப மாற்றப்பட்டப்ப நான் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால உத்தரகாண்ட் மாநிலத்துல மசூரி என்கின்ற இடத்துல நான் பயிற்சி பெற்றுட்டு இருந்தேன். அங்க இருந்தப்பதான் மாற்றப்பட்ட ஒரு கடுமையான சூழல். என்னுடைய குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பங்களாவில் இருக்காங்க, பிள்ளைகள் அங்கிருந்து பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கேயுமே பதவியும் கொடுக்கல. அங்க இருக்கிற பிள்ளைகள் இங்க இருக்காங்க, இங்க போறதுன்னு தெரியல. அது மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் கூட நேர்மையாக பணியாற்றுவதற்கு இந்த போன்ற இந்த சங்கடங்களை எல்லாம் சந்திக்கணும்னு எனக்கு தெரியும். நான் போனேன்.
நீங்க உங்களுடைய அன்பை காட்டுகின்ற விதமாக நீங்க பல மனுக்களை அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஆயிரக்கணக்கில். உங்களுடைய அன்புக்கு நன்றி. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா முழு வாரம் புரிஞ்சுக்கல நீங்க, அதான் பிரச்சனை. அன்புக்கு நன்றி, உடனே மறுபரிசீலனை செய்து போட்டுட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்படி போடவே இல்லை, மறுபரிசீலனை செய்யவே இல்லை. நான் மீண்டும் அங்கே சென்னைக்கு நான் பணியமர்த்தப்பட்டு வேறு ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறேன். திருப்பூர் மேம்பாட்டு கழகத்தினுடைய மேலாண் இயக்குநராக நான் பணியாற்றுகிறேன். I was posted as MD, New Tirupur Area Development Corporation. So I continue to remain there for about 3 months. நான் 3 மாதங்கள் அங்கே இருந்தேன். அப்ப இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக சட்டமன்ற தேர்தலை நடத்த அறிவிப்பு செய்கிறது. அறிவிப்பு செய்கின்ற பொழுது மதுரையில பெரிய பிரச்சனை. ஏன்னா இங்க பண இந்த ஓட்டு போடுவதற்கு பெரிய அளவுக்கு திருமங்கலம் பகுதிகள் எல்லாம் அதுக்கு முன்பாக பண விநியோகம் பெரிய அளவுக்கு இருந்ததுனால இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சவால். எனவே அவங்க என்ன பண்ணாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் சரியா செய்யலைங்கிற குற்றச்சாட்டு போன உடனே அவங்க ஒரு நல்ல ஆட்சியாளர், நல்ல ஒரு நேர்மையான அதிகாரியை வேண்டும்னு சொல்லப்ப இங்க இருந்து 15 பேர் பட்டியலை அனுப்பிச்சாங்க. அந்த 15 பேர் பட்டியல்ல இந்திய தேர்தல் ஆணையம் தான் என்னை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து போட்டுச்சு. அதனால யாரும் மறுபரிசீலனை செய்யலைங்கிறதா உண்மை. அதுக்காக சொல்றேன், இந்திய தேர்தல் ஆணையம் என்னை அங்கே பணியமர்த்தி அப்படி போட்டது. இருந்தாலும் ஜேக்கப், உங்கள் அன்புக்கு நன்றி. நீங்க இன்னொரு ஒரு விஷயத்தை சொன்னீங்க, இந்த மனைவி தான் ரொம்ப இடர்பாடா இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தாய் எப்படி எனக்கு நேர்மைக்கு ஊற்றுக்கண்ணாக இருந்தாரோ அதே போல என்னுடைய துணைவியார் பெரிய உந்து சக்தியாக இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் இந்த நுகர்வு கலாச்சாரம் நம்மை நசுக்குகின்ற இந்த சூழலில், ஆடம்பர வாழ்க்கைதான் ஒரு மனிதனுடைய அடையாளமாகி போன இந்த சூழலில் என்னுடைய எளிமை வாழ்க்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு என்னுடைய குழந்தைகளையுமே அப்படியாகத்தான் அவர் பழக்கி வைத்திருக்கிறார். நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சியராக மாறுதல் செய்யப்பட்டு இன்றைக்கு கூட சொன்னார் 16,000 கோடி கிரானைட் ஊழலை நான் வெளிக்கொண்டு வந்ததனால் மாற்றுதல் செய்யப்பட்டேன் என்றெல்லாம் சொன்னார்கள். அதை நான் வெளிக்கொண்டு வந்த சூழலில் நான் மாற்றப்பட்டேன். இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன். இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள், குறிப்பாக என்னுடைய மகன் திலீபன், அருள் திலீபன், அவன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். நான் சென்னைக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்று எண்ணுகிற பொழுது அவன் சொன்னான், அப்பா நான் இங்கே படிக்கிறேன், நான் புதிய பள்ளியிலே சென்னையிலே புதிய ஆசிரியர்கள், புதிய மாணவ சூழல், வகுப்பு சூழல் சிரமம், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, எனவே நான் இங்கே படித்துக் கொள்கிறேன், இதே பள்ளியிலே அனுமதியுங்கள் என்று சொன்னால் நான் அங்கே அனுமதித்து விட்டேன். நான் தான் சென்னைக்கு சென்று, நான் இங்கே குடும்பத்தை விட்டு சென்னைக்கு சென்று 15 நாளுக்கு ஒரு முறையோ போயிட்டு இருக்கேன். அப்ப என்னுடைய மகனுக்கிட்ட சொன்னேன், தம்பி 10ஆம் வகுப்பு நீ படிக்கணும், நீ அதிகமான மதிப்பெண்களை எடுக்கணும்பா. நான் அப்பா பாரு உன்னைய விட்டுட்டு உங்களை விட்டுட்டு நான் சிரமம், சென்னைக்கு நான் தனியா இருக்கிறேன் சிரமம், அப்புறம் உணவு விடுதிகள்ல வெளியில சாப்பிடணும் சிரமப்பா, அதனால நீ ஒழுங்கா படிக்கணும், உனக்காக எப்படி அப்பா எல்லாம் சிரமப்படுறேன் பாத்தியா அப்படின்னு நான் சொன்னேன். என் பையன் என்ன பண்ணா சொன்னா, அப்பா எனக்காக நீங்க சிரமப்படுறீங்களாப்பா, உங்களுக்காக உங்க நேர்மைக்காக நாங்க சிரமப்படுறோமாப்பா அப்படின்னு கேட்டான் என் பிள்ளை. அப்படின்னு கேட்டான். ஆக நேர்மைக்காக என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் சிரமங்களை சந்திக்கிறார்கள். இருந்தாலும் மகிழ்ச்சியோட ஒரு மனநிறைவோடு அந்த சமுதாயத்திற்கான ஒரு பணி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். மனைவியினுடைய பங்களிப்பு என்னுடைய நேர்மை வாழ்வில் மிக முக்கியமானது. உண்டு, பிரச்சனை இல்லை. வேற எதுவும் இல்லையே. அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பேர் சகாயராஜ், திருச்சி மலை மாவட்டம் கைலாசபுரம் பங்கையை சார்ந்தவன். சார், திருச்சியில மாநகராட்சி கமிஷனராக சுரன் சிங் இருந்தாரு. அவரு பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போவாரு. ஆட்டோக்காரன்லாம் பார்த்துட்டு அவன் ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறானா கரெக்டா பண்ண உடனே சார்ஜ் எழுதி ஈவினிங்குள்ள கட்ட சொல்லுவாரு. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தவரை திடீர்னு பார்த்தா சேலத்துக்கு மாத்திட்டாங்க. அதே போல நீங்கள் அறச்சினமும் வீழ்ச்சியும் என்ற போராட்டங்களை நடத்தி நேர்மைக்காக போராடுறீங்க. இப்படி இருக்கும் போது பல ஊர்களுக்கு உங்களை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பல டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறாங்க. 20 ஆண்டுகளில் 21 பணி அதிகம் இல்ல. நிறைய ப்ரமோஷன் கொடுக்கறாங்க, நிறைய ஊரை சுத்தி பார்க்க அனுப்புறாங்க. இது எனக்கு கேள்விக்குறியாவே இருக்குது. கேள்விக்குறி சொல்லுங்க, என்ன கேக்குறீங்க? கேள்விக்குறியாவே இருக்கு. அது எனக்கு தெளிவான இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏதோ நானே மாறுதல் வாங்கிட்டு போற மாதிரில நீங்க பேசுறீங்க, நானே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இதை அரசாங்கம் போடுறாங்க, போறோம். இதெல்லாம் அரசாங்கத்துல கேட்கணும். மக்கள் விழிப்போட இருக்கிற பொழுது நேர்மையான சமூகம் உருவாகும்.
நிச்சயமாக நேர்மையான சமூகம் உருவாகும். இப்படி இருந்தா நிறைய ஊரை சுத்தி காட்டுவாங்களா சார்? ஆ? இப்படி இருந்தாக்க நிறைய ஊருக்கு அனுப்பிச்சு விடுவாங்களா சார்? இப்படி நேர்மையா இருந்தாக்க அப்ப மாத்திக்குவோங்கிறீங்களா? மாத்திக்கிட்டா பிரச்சனை இல்லைங்கிறீங்க. பரவாயில்ல, ஈஸியான. ஓகே. வாழ்த்துறை வழங்க எமது அதிபர் தந்தையை அழைக்கிறேன்.